தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. இந்த ஃபார்ம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருங்க. நான் நம்மளது ஏபிஎஸ் கேட்டல் ஃபார்முங்கண்ணா. ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஃபார்ம் வச்சிருக்கிறேங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரி கன்றுகள், முறா எரும கிடாரி கன்றுகள் மட்டும் நல்ல தரமான கன்றுகளா பார்த்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கேங்க. சரி. கன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட தாயெல்லாம் நேரில் பார்த்து என்ன கறவை வருதுங்கிறத செக் பண்ணி தான் வாங்கி கொடுக்குறேங்க. நல்ல கன்றுகளா பார்த்து தாங்கண்ணா வாங்கி கொடுக்குறோம். வாங்கினாலும் கன்றுகளை கொண்டு வந்து இங்க ஒரு 10 நாள் 20 நாள் நான் வச்சிருந்து தான் கொடுப்பேங்க. கன்றுகள் வந்து எப்படி தீனி திங்குது, தண்ணி எடுக்குது, எப்படிங்க என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணிங்க. எரும கன்றுகள்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வாங்கி கொடுக்குற கன்றுகளை நம்மளதே காடு இருக்குதுங்க. காட்டுல நல்ல மேய்ச்சலுக்கெல்லாம் பழக்கி தான் கொடுக்குறேங்க. கிட்டத்தட்ட எரும கன்றுகளுக்கு ஹெச்எஃப் கன்றுகளுக்கு கிட்டத்தட்ட நல்ல கன்றுகளா கொடுக்கறனால நல்லா நிறைய பேர் கேட்கறாங்க, நல்ல கன்றுகளா ஹெச்எஃப் கன்றுகள் கொடுங்க எனக்கு வேணும்னு. அதனால நான் ஒவ்வொருக்கும் பாத்தீங்கன்னா என்னால சொல்லுங்கிறவங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் இன்டிமேட் பண்ண முடியலைங்க. அதனால ஒரு வீடியோல கன்றுகள் இருக்குங்கிறத சேல்ஸ் போடுறேங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். இது வரைக்கும் எத்தனை கன்றுகள் வாங்கி கொடுத்துருப்பீங்க? ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாரம் 3 கன்றுல இருந்து 4 கன்று நல்ல கன்றுகளை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்ததா கொடுக்குறேங்க. நல்ல கன்றுகளா மனசுக்கு திருப்தியா இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது, தீனி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, நல்ல பேட்ச் ப்ரீட்ல தான் வாங்குவாங்க. முறா எரும கிடாரிக்கலாம் இருந்தாலும் சரிங்க, ஹெச்எஃப் கன்றுகளும் நல்ல ப்ரீட்ல தான் வாங்குவாங்க. நல்ல ப்ரீட்ல இருக்கிற கன்றுகள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கன்று தான் வாங்கி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கண்ணுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூக்குல வெள்ளை வருங்க, மூக்கு முன்னால் நாஞ்சில வெள்ளை வருங்க, 4 குழாம் வெள்ளை வருங்க, பின்னாடி வெள்ளை வருங்க, வால் வெள்ளை, வாளுக்கு யூரினர் பார்ட் வெள்ளை வருங்க, 4 குழாம் அந்த ஆமாங்க வெள்ளை வருங்க. இது அது போக பெருக்கால் மடிகால் எல்லாம் வெள்ளை வரும். இப்பவே பாத்தீங்கன்னா மடிகால் இதுக்கு தெரியுங்க. நல்ல மடி காம்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா இது அம்மா ஒரு நாளைக்கு 22 லிட்டர் கறந்த மாடுங்க. சரி. நல்லா கறந்த மாடுங்க, நல்ல கறவை உள்ள மாடுங்க. குவாலிட்டியில அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல பிரீட்ல இருந்தா தான் வாங்குவோங்க. நல்ல ஹெச்எஃப் லைன்ல ஒழுங்குமா நல்ல லைனா மாடு இருக்கணுங்க. இது அம்மா நல்ல லைனுங்க மாடு. நான் பார்த்த மாடுங்க, நான் என் முன்னாடியே ஒரு நாளைக்கு கறந்த மாடுங்க. இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்குதுங்க மாடு. இப்பதான் பாத்தீங்கன்னா இது நம்ம தாய் இன்ஜெக்ஷன் சென ஊசி போட்டிருக்கிறாங்க. சரி கன்று நீ போதும் நீ கொடுத்துடலாம் அப்படின்னாங்கன்னா ஃபார்ம்ல அந்த ரெகுலரா வாங்குற ஃபார்ம் தானுங்க. அதனால அங்கிருந்து நான் பிடிச்சிட்டு வந்தேங்க. பிடிச்சிட்டு வந்து நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. நல்லா தீனி தண்ணிக்கு எல்லாம் செட் பண்ணிட்டேங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வேளை தவிடு பருத்தி கொட்டையும் தண்ணி கலந்து வச்சு கொண்டு வந்து காட்டில் மேயர் கொட்டினா திரும்ப சாயந்தரம் தான் பிடிச்சிட்டு போவாங்க. எந்த வெயிலுக்கு இழப்பு எடுக்காதுங்க. காலையில எத்தனை மணில இருந்து இந்த வெயில கட்டி இருக்கிறீங்க? காலையில 7:45 8 மணிக்கு வந்துருங்க. தவிடு காட்டின உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு மாடு, இது எருமை, முழா, கிடாரி கன்றுகள் எல்லாமே தீனி தண்ணி காட்டிங்க எல்லாம் உணவு காட்டுக்குள்ள மேயறது கட்டிடுவாங்க. நம்மளுக்கு 7 மணில இருந்து கட்டினா நான் அடிக்கிற வெயில் நம்மளாலே ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியல. ஆனா இப்ப பாருங்க, நான் ஏதோ காலையில இருந்தா நிக்குதுங்க. ஏதாவது பாத்தீங்கன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஏதாவது கன்று ஒரு இழப்பு இருக்கான்னு பாருங்க, ஒரு வெயிலுக்கு தாங்காம போகுதான்னு பாருங்க, அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. கன்றுக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டிய தீவனத்தை நல்லா கொடுத்து சின்னதுல இருந்தே பழகிட்டோம்னா நாளைக்கு அது எப்படி வேணாலும் அடாப்ட் ஆயிக்குங்க. சரி. இது வந்து எத்தனை மாசம் கிடாரி கன்று இருக்கு? ஆனா இது 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசமான 6 மாசம் முடிஞ்சதுங்க. சரியா நல்லா செவல சட்டையில சேர்றது இல்லைங்கண்ணா, கருப்பு சட்டைங்க. அது மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பால் முடிங்க, இதெல்லாமே கொட்டிருங்க. ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செவலம். ஆனா இது ஃபுல்லா ஷெட்டுக்குள்ளே நின்னுச்சுங்க. இது வந்து வெயில் படாம ஒண்ணு படாம எல்லாம் ஷெட்டுக்குள்ளே நின்னுச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எல்லாம் பெருமசுறு அந்த பெருமுடிமாங்க எல்லாம் கொட்டி இப்ப பாத்தீங்கன்னா கருப்பா அடிக்க மாறிட்டு. இப்ப அந்த கருப்பு வந்துருங்க. அந்த பால் முடிங்க, அந்த முன்னாடி இருக்கிற செம்மிங்கிறதெல்லாம் பால் முடிங்க, இதெல்லாம் கொட்டிருங்க. கொஞ்சம் நான் இப்ப இந்த டிவார்ம் பண்ணோம்னா எல்லாம் மசுறு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கொட்டிருங்க. இந்த பால் முடி பூராமே உளுந்துரும். சரி, ஓகே. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? ஆனா இது 24 ரூபா சொல்லுதுங்க. 24. இப்போ வந்து பேசிக்கா வந்து மாட்டுக்குனாவே சுழி பாப்பாங்க. கலப்பின மாடுகளுக்கு சுழி பாக்கணுங்கிறது இல்ல, சுழி பாக்குறாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியலீங்கன்னா நல்ல பிரீட்ல இருக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுழி முன்னப்பின மாறிதான் இருக்குதுங்க. ஏதோ ஒண்ணுக்குதான் சுழி தெளிவா இருக்குங்க. கலப்பின மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சுழி எல்லாம் பாக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சுழியே பாக்கணுங்கிறது கிடையாது. கலப்பினை கன்றுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுழி பார்த்து வாங்குறவங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப நாட்டு மாட்டுலயே இருந்தா கேட்கறவங்களுக்கு சுழி பார்த்து தான் வாங்கி கொடுப்பாங்க. கலப்பின மாடுகளுக்கு சுழி தேவையில்லைங்க. ஆனா இல்ல, சந்தையில நிறைய பேர் வந்து சுழி சரியில்லைன்னு சொல்லி, ஆனா அது என்னன்னு தெரியலீங்கன்னா நான் அதுக்கு தான் டவுட்டுக்கு தான் கேட்க. ஆனா சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுழி வந்து ஒரு நல்ல பொருள். நீங்க என்னைக்கா இருந்தாலும் போய் பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு மைனஸ் இருக்குங்க. ஒரு சிலது சுழி மாதிரி இருக்கு, ஆனா நல்ல லைன்ல இருக்குங்க கறவை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் இல்லைங்க, சுழி ஒரே ஒரு சுழி பின்ன முன்னுக்கு தள்ளி இருக்குதுங்க. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இந்த சுழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கழிப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்படி ஒண்ணும் இந்த பின்னாடி இப்போ இடுப்பு
முட்டாணி சட்டத்துக்கு பின்னால 2 சுழி இருந்தா தான் ரொம்ப கழிப்புங்க. அந்த மாதிரி சுழியா இருந்தா கூட நான் அவ்வளவு சீக்கிரம் தவிர்த்துருவேங்க. இந்த முன்னாடி தள்ளி இருக்கிற இந்த சுழிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் நல்ல இந்த சுழினால எந்த தொந்தரவும் வராதுங்க. அப்படிலாம் சுழிங்கிறதுல ஒண்ணும் கிடையாதுங்க. சுழிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை. அந்த மாட்டோட விலையை குறைப்பதற்கோசரம் வந்தது தானே சுழி. நல்ல பொருளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுழினால எல்லாம் நானும் ஒண்ணும் வீணா போடுங்க. நானும் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுக்குன்னு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேங்க. இந்த சுழினால் நானும் ஒண்ணு நட்டப்பட்ட மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் இல்லைங்க. நல்ல பொருளுக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் சுழி எல்லாம் பார்க்கணும். அது போக இந்த ஹெச்எஃப் கன்று கலப்பின மாடுகளுக்கு சுழி பார்க்கறது முற்றிலும் தவிர்த்துடலாங்க. ஏன்னா இதெல்லாம் பால் தேவைக்கோசரம் தான் வாங்குறேங்க. அதனால இதெல்லாம் நம்ம பால் கறக்கிற மாதிரி கறந்துட்டு கொடுத்துட்றாங்க. அதனால இதுக்கு சுழி பார்க்கணுங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. சரி, இது லைனுங்க கறக்க நல்ல மில்கிங் லைனா பார்த்து ஹெச்எஃப் கன்றுகள்ல வாங்கினா போதுங்க. சுழி ஒன்றும் பார்த்து வாங்கணுங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சது இல்லைங்க. தீனி தீங்கிதான் தண்ணி குடிக்குதான் மாடு கறவை இருக்குதான்னு பார்த்தா போதுங்க. இந்த நோவு இல்லாம இந்த மாதிரி கண்ணு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி வெயிலுக்கு மழைக்கு தாங்குற மாதிரி கண்ணு வேணுங்க நம்மளுக்கு. ஹெச்எஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே கட்டி வச்சு ஃபேன் போட்டு விட்டுருப்பாங்க. கொஞ்சம் அதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் மாறினாலும் ஃபாகர் போடணுங்க. இதுக்கெல்லாம் பாருங்க இது ஒன்றும் தேவையில்லைங்க. இது கொண்டு போய் நல்ல மேய்ச்சல் காடு கடந்து வளர்த்துறவங்களுக்கு பெஸ்டான கண்ணுங்க. இது எப்படியும் பாத்தீங்கன்னா பயிராவில சனை மேல குடுக்கையில எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 80-90 ரூபா ஆகுங்க மதிப்பு மாடு. கண்டிப்பா ஆகுங்க. இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு பாக்கல மாடு வேற மாதிரி இருக்குங்க. சரி, ஓகேங்க. சரிங்க. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா ஏதோ பார்த்து முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. ஏதோ ஒரு 1500 பார்த்து அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஒன்றும் பெருசா அனுசரிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா பிரீடு இந்த மாதிரி குணத்துக்கு வேணுங்க கண்ணு. நீங்க ஒரு கண்ணு வளர்த்தினாலும் போதுங்கண்ணா. நம்மளை கண்டுட்டா கத்துங்க. தீனிக்கு அவசரம் கத்துன்னு கத்துங்க. நல்லா மேய்ச்சல் எடுத்துக்குங்க. நல்லா தீனி தண்ணிக்குள்ள பிரச்சனையே இல்லைங்க. நம்மளது இங்கிருந்து தோட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டருங்க. இது வந்து ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க. இங்கேயே அவுத்துட்டுனா போதுங்க. நேரம் தோட்டம் தான் போய் நிக்கிங்க. தண்ணிக்கு எங்கேயும் போவாதுங்க. நல்லா பழக்கிச்சுங்க கண்ணு. நல்ல பழக்கமான கண்ணுங்க. நல்ல இதுவும் பிரீடுங்க. இந்த மாதிரி காது செருங்காதான் வரணுங்க. இந்த மாதிரி பேட்ச் வேணுங்கண்ணா. இந்த மசூர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவல மசூர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொட்டி கரையன் மாறி இருக்கு. இப்ப கழுத்துல மாறி இருக்க மாதிரி இப்ப ஏ டு செட் எல்லாம் மாறிடுங்க. சரி, ஓகேங்க. சரிங்க. இந்த கன்று அது போக அடுத்து இன்னொரு கன்று விற்பனைக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அதை பாத்துருவோம். பாத்துரலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் எதுக்கும் சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. ஆனா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்றேங்கண்ணா 8608942683ங்க. 83. ஆமாங்க. சரி, ஓகேங்க. ஓகேங்கண்ணா. ஏவிஎஸ் ஃபார்ம் ஈரோடு. சரிம்மா, அடுத்த கண்ணுக்குட்டி பாத்துரலாம். சரி.